Hybrid funds is a mixture of equity and debt fund. ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு மாதிரியாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டை வந்து இன்றைக்கி இட் இஸ் பூஸ்டிங் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த டெப்ட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஃபண்ட் வந்து நாளைக்கு எப்படி வேணாலும். ஸோ இந்த மல்டி அசெட் கேட்டகரி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா they invest in equity, debt and gold. எஸ்எம்இ இன்டர்லெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேர்களுக்கு வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் திரு ராம்குமார் அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மாதங்கி சார், எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். சார், இப்போ இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதோட மிக்ஸ்டாக ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ரெண்டு கடந்து எந்த இடத்துல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்க்கான தேவை வந்து இருக்குது சார்? ஸோ ஹைப்ரிட்ங்கும் போது உங்களுக்கே நேம் இட் செல்ஃப் வெரி கிளியர். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. ஸோ எதுக்காக இந்த ஹைப்ரிட் ஃபண்ட் கேட்டகரிஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஆல்வேஸ் வி வாண்டட் டு ஹேவ் அ குட் ரிட்டர்ன்ஸ். அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே பீப்புள் ஆர் கமிங் ஃபார் தட். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எதனால் வருது அப்படிங்கிற போது பார்க்க, கரண்ட்லி இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 to 7%. அண்ட் ஆல் த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சச் அஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாக இருக்கட்டும், தே ஆர் கிவிங் ஆல்மோஸ்ட் 7 to 8%. ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போனோம்னா தே ஆர் கிவிங் 8.5%. ஸோ இந்த ஹைப்ரிட் ஃபண்டோட நீட் எதுக்காக வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்வேஸ் வி ஷுட் நீட் ஹையர் தென் தி இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ். நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனோட அட்லீஸ்ட் ஒரு 3-5% அதிகமாக கிடச்சிதுன்னா தென் டெஃபினட்டாக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வில் பி ஸோ சிக்னிஃபிகண்ட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வே இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வருது. As I already mentioned, hybrid funds is a mixture of equity and debt fund. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக Amphias designed exactly 20 years back, they've done it this hybrid category ங்கிற ஒரு புது கேட்டகரியை they've introduced. சில இன்வெஸ்டர்ஸ் வந்து they don't want to have a risk in the equity, but at the same time அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தேவைப்படணும். ஸோ அந்த இதை மைண்டில் வச்சுட்டு இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 65% they investing in equity. ரிமைனிங் இருக்கிற 35 to 50% they investing in the debt instruments, which is nothing but AAA rated papers, treasury bonds, treasury bills, government of India bonds. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் வரும்போது ஹைப்ரிட் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் மாடரேட் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வரது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் சார்? டெப்ட் அண்ட் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? டெப்ட் ஃபண்டில் வந்து ஆல்வேஸ் விச் வில் கிவ் யூ எஃப்டிஏலேருந்து ஒரு 1 or 2% அதிகம். FD is giving 6 to 7%, now it will give you 8% to 8%. Equities-ல when the market was doing good and நீங்கள் ரொம்ப நாளாக ஈக்விட்டியில் இருக்கீங்க அப்படின்னா you can get up to 15 to 18%. இல்லைன்னா கூட ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் ஒரு 5 years tenure மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா you can expect 10 to 15% depending upon the funds, depending upon the investment horizon and depending upon the goal. ஸோ எந்த டயத்தில் என்ட்ரி ஆகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது யூ வில் கெட் அட்லீஸ்ட் 10 to 15% in the hybrid funds category. In hybrid funds there are lot of other categories are available, plenty of categories are available. சரி, இப்போது என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இத்தனை கேட்டகரிஸ் பார்க்குறோம், அதே மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது சார்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேட்டகரி வந்து ஹைப்ரிட் அக்ரெசிவ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஹைப்ரிட் கன்சர்வேட்டிவ். மூணாவது ஒரு கேட்டகரி ஒன்று வருது, அது என்னென்னா ஹைப்ரிட் டைனமிக் அசெட் அலோகேஷன் கேட்டகரி. நாலாவது ஹைப்ரிட் மல்டி அசெட் அலோகேஷன் கேட்டகரிஸ். இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அவைலபிள். ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது, ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு மாதிரியாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டை வந்து இன்றைக்கி இட் இஸ் பூஸ்டிங் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறத பிளண்ட் அப்படியே கரெக்டாக சொல்ல முடியாது. தோஸ் ஹூ வாண்ட்ஸ்
எனக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், பட் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா they can choose for hybrid funds. சரி, இப்போ நீங்கள் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது எந்த மாதிரியான கோல்ஸ்க்கு நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்க்கு கோல்ஸ்னால் எப்படி பண்ணுறதுன்னா, ஒருத்தர் 45 இயர்ஸில் இருக்கார், அவர் வந்து ஒரு 55 இயர்ஸ் இல்லை 60 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக போகிறாரு அப்படின்னா தென் யூ கேன் start investing as a lump sum. Hybrid funds is always recommended for the lump sum purpose. Lump sum you can invest now itself and ஒரு down the line ஒரு 10 years கழிச்சு எனக்கு பென்ஷன் கிடையாது, பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் ரெகுலர் இன்கம், பிகாஸ் நான் இப்போ வாழ்கிற அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நான் வென் ஐ வாஸ் 55 இயர்ஸ்லேயும் நான் அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ட்ரெண்டோட பார்க்கும்போது அதே குவாலிட்டி ஆஃப் லைஃபோட நான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சைல்டோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூ கேன் இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். இல்லை சைல்டோட ஒரு ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்கு when the child is 5 years or 6 years ஹையர் எஜுகேஷன் ஒரு 16-17 தேவைப்படும் போது எடுத்துன்னு போகலாம். இல்லை சில்ட்ரனோட மேரேஜஸ்க்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆல் த கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு hybrid fund is the best option, especially for the regular income. Those who need regular income, they can go for a hybrid funds. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், நிறைய அட்வைசர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்லேருந்து எடுக்கிறதுக்கான பெஸ்ட்டு கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட் எதுனா ஹைப்ரிட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெகுலர் இன்கம்க்கு வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒன்று மட்டும்தான் ஆப்ஷனா, இல்லை எதனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது? நார்மலாக எல்லாரும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயும் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஈக்விட்டி ஃபண்டில் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வித்ட்ராயல் பண்ணுற நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் ஆப்ஷன்ஸ்க்கு போகும்போது இந்த மார்க்கெட் சம்டைம்ஸ் லோவில் இருந்ததுன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து எரோட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட் ஒன்ட் கெட் எரோடட், நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பட் வேறஸ் ஹைப்ரிட்டில் எதுக்காக பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் இட்னா the risk level is on little bit lower side when compared to equity funds. ஹைப்ரிட்லேயே அக்ரெசிவ் ஹைப்ரிட் கேட்டகரிஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுக்கணும், பட் அட் த சேம் டைம் நான் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் இருக்கேன் அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஹைப்ரிட் அக்ரெசிவ் அசட் கேட்டகரி and after the 10th year you can start withdrawing. But majority of the investors, they are going for a regular income na, they are going into dynamic asset allocation category and multi asset category. ஏன் dynamic asset allocation categories குள்ள போறாங்க அப்படின்னா that fund acts having the flexibility to move towards ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போ வேணாலும் ஃபண்ட் மேனேஜர் when the market was going good he will invest into equity market. When he feels that market has started coming down, then he will do the shift from equity to debt, and diversification of the equity funds will be there. அவர் எதில் பண்ணுவார்னா, he will invest in all the market capitalization. He will invest in large cap, mid cap, small cap. Majority large capல இருக்கும். கொஞ்சம் பார்ட் வந்து growthக்காக he will invest in mid and small cap. So regular income இருக்கிறவங்க maximum they will choose டைனமிக் அசட் அலோகேஷன் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் மந்த்லி எஸ்டபிள்யூபியில் கெட்டிங் தேர் ரெகுலர் இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ. சரி, இப்போ நம்ம எந்த ஒரு ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு டேக்ஸ் பார்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டேக்ஸ் பற்றி பார்க்கும்போது இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ்க்கு இட்ஸ் கம்மிங்ன்றது டாக்ஸேஷன். ஹைப்ரிட்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி 4 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. டெப்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட் இதில் எதில் வருதுன்னா ஹைப்ரிட் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட், அது வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் த டெப்ட் கேட்டகரிஸ். இந்த டெப்ட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் டெப்ட்டுக்கு கண்டிப்பாக வரதான் வரும். அப்படி வரும்போது இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 இயர்ஸ் ஹரிசான் நீங்கள் ஒரு டெப்ட் ஃபண்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. வேல்யூ ஆஃப் குட்ஸ் இன் த கிவன் இயர் டிவைடட் பை த வேல்யூ ஆஃப் குட்ஸ் இன் த பேஸ் இயர் இன்டூ 100. இந்த வேல்யூவை போட்டோன்னா ஒரு இண்டெக்ஸேஷன் வேல்யூ வரும். ஸோ when you are being there for 3 years லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் மூலமாக நம்மளோட டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஒன்றுமே இல்லை, இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி
யூ கேன் கம் டு த கன்க்ளூஷன் தட் கொஞ்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் மூலமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய டேக்ஸில் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அதை பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது அதிகமாக சர்ச் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா டாப் 10 மோஸ்ட் பெர்ஃபார்மிங் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன சொல்லலாம்? ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி டாப் பர்ஃபார்மிங் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் சைக்கிள். ஸோ ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ஹைப்ரிட் அக்ரெசிவ் கேட்டகரிஸில் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இட் ஹஸ் கிவன் சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் லார்ஜ் கேப்போட ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாகவே கொடுத்துருக்கு. இந்த 10 to 15 இயர்ஸில் நிஃப்டி 15% கொடுத்துருக்குன்னா ஹைப்ரிட் கேட்டகரியில் அக்ரெசிவ் ஃபண்ட் வந்து இட் ஹஸ் கிவன் 15%. ஸோ இந்த ஒரு ஃபண்டை சொல்லுவாங்க. இட்ஸ் பீங் தர் ஏவிஎம் இஸ் ஆல்சோ வெரி ஹியூஜ். அண்ட் ஹைப்ரிட் டைனமிக் அசெட் அலோகேஷன் கேட்டகரிஸில் ஃப்ளாக்ஷிப் ஃபண்ட்னே சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு. இந்த ஃபண்ட் வந்து செப்டம்பர் 2000 லான்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் தே கம்ப்ளீட்டட் 24 years. கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் த பிகினிங் சின்ஸ் த இன்செப்ஷன் இட் ஹஸ் கிவன் 18%. அண்ட் above that the AUM of the fund is almost 85,000 crores. So almost it's going to touch 1 lakh crores. Just imagine the AUM. So it's a flagship fund. Then in the same dynamic asset allocation categories ICC Prudential Balanced Advantage Fund, Edelweiss Balanced Advantage Fund, and recent Quant AMC, it's upcoming AMC, they are doing exceedingly well in all the categories. They have launched Quant Dynamic Asset Allocation, being there for almost 1.5 years. It has performed exceedingly well. Other categories like multi-asset fund categories, again ICC Prudential Multi-Asset Fund, which is almost 18 years இருக்குது. that has given 18% so far return. இன்னைக்கு டாப்பில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். ஸோ ஆல்வேஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் which will give you inflation beating 5% returns. சரி, இந்த டாப் 10 ஃபண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக நிறைய எல்லாருமே தேடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பற்றி தான் தேடி இருக்காங்க. தோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கும்போது அக்ரெசிவ் ஃபண்ட்ஸை அதிகமாக தேடுறதுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து அந்த அக்ரெசிவ் ஃபண்டை தேடுறவங்க எல்லாருமே என்னென்னா ரிஸ்க் அதிகமான இருக்கிற கேட்டகரிஸாக இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளாகவும் இருக்க மாட்டாங்க. பட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போகிறதுக்கான பயம் இருக்கும். அதனால் ட்ரெண்ட் டு கோ டு கொஞ்சம் ஒரு டிஃபென்சிவ் மோட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே கோ இன்டு இந்த அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்ட். அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இட் வில் கோ அப் டு 65 to 90% இன் ஈக்விட்டி. அதே மாதிரி ரிமைனிங் 35 to 10%. தட் மீன்ஸ் தட் ஃபண்ட் மேனேஜர் வேணும்னா அப் டு 90% he will investing into equity. 10% தான் டெப்டில் இருக்கும். சப்போஸ் த மார்க்கெட் இஸ் கமிங் டவுன் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 65% he has to invest in equity. ரிமைனிங் 35% இந்த டெப்ட். ஒரு பேலன்ஸ்டு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஹைப்ரிட் அக்ரெசிவ் கேட்டகரி. அந்த ஹைப்ரிட் அக்ரெசிவ் கேட்டகரி ஃபண்ட்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டிக்கு ஈக்குவலண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். அவங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம், பட் அட் த சேம் டைம் ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் கிடைக்கிறது. ஸோ அதுக்காக தே ப்ரிஃபர் அக்ரெசிவ் ஹைப்ரிட் கேட்டகரி. சரி, இப்போ நம்ம கோல்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஃபேவரபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்குது. இப்போ இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? நம்ம அந்த 4 கேட்டகரிஸ் பேசுனதில் அந்த கடைசியாக வர கேட்டகரி வந்து ஹைப்ரிட் மல்டி அசெட் அலோகேஷன் கேட்டகரி. மல்டி அசெட் அலோகேஷன் அது பேர்லேயே தெளிவாக வந்துடுறது டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மல்டி அசெட் கேட்டகரி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் கோல்டு. ஆம்ஃபி டிசைன் பண்ணியிருக்கிறதுல என்ன சொல்லியிருக்குன்னா அட்லீஸ்ட் மினிமம் 10% இன் ஈச் கேட்டகரிஸில் இருக்கணும். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50% தே இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் இன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் 25% இன் டெப்ட். ரிமைனிங் 25% தே இன்வெஸ்ட் இன் கோல்டு. Sometimes they may invest in other commodities such as silverல இன்வெஸ்ட் பண்ணலாம், காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். Sometimes they invest in real estate instrumentsல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மல்டி அசெட் கேட்டகரி ஆஃப் லேட் ரொம்ப நெக்ஸ்ட் டு டைனமிக் அசெட் அலோகேஷன் கேட்டகரிக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஃபேம் ஆகிட்டு வருது. பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் இட் டு கெட் ஒரு குட் ரிட்டர்ன்ஸ். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 12 to 15% ரிட்டர்ன்ஸ் இன் மல்டி அசெட் கேட்டகரி. ஸோ அந்த ஆல்வேஸ் இந்தியாவில் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோகம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து
இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மல்டி அசெட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அது பூர்த்தி ஆயிடுது. சரி, இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து டெப்ட்லேயும் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் அவங்களோட கால் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மெஜாரிட்டியாக அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஈக்விட்டிலையும் டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் ஃபண்ட் மேனேஜர் வந்து 75% ஈக்விட்டிலையும் ஒரு 25% டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த 75%ல் 80% வில் பி இன்வெஸ்டிங் இன் லார்ஜ் கேப். ரிமைனிங் இருக்கிற 20% வந்து தே இன்வெஸ்ட் இன் மிட் அண்ட் ஸ்மால் கேப். பிகாஸ் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. பட் அட் த சேம் டைம் அதை இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஹைப்ரிட் கேட்டகரிஸ்னால லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் வில் பி அ வெரி ஸ்டேபிள் ஒன். ஸோ ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். டெப்ட் பார்ட்டில் பார்க்கும்போது தே இன்வெஸ்ட் பியூர்லி ஆன் AAA rated papers, quality papers. They don't compromise on the quality over that. ஸோ அங்கே வந்து தே இன்வெஸ்ட் இன் AAA rated இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த மாடரேட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஹைப்ரிட்டில் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பற்றி நிறையவே எங்களுக்காக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேர்களே, இன்றைக்கி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.